விருதாச்சலத்தில் பொருட்காட்சி போட்டிருக்காங்கன்ட்டு ஸ்கூலில் வந்து டிக்கெட்ஸ் கொடுத்து அனுப்பியிருந்தாங்க கிட்ஸுக்கெல்லாம் ஃப்ரீன்னு சொல்லிட்டு. சரி கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். பர் ஹெட் 50 ரூபா டிக்கெட்டுன்னு சொல்லி வாங்கி உள்ளே போனால் இந்த யானையெல்லாம் நல்ல பொம்மைலாம் செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாமே கழுத்து மட்டும் ஆட்டுற மாதிரி. இங்கே பாருங்கள், ஒரு கிங்காங் நிற்கிது. நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு போயிருந்தோம். ஆனால் அங்கே இருக்க கூட்டத்தை பார்த்த உடனேவே எங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகிடுச்சு. அப்படியே இந்த கோஸ்ட்டு ஷோ அதுக்கெல்லாம் வந்து போயிட்டு வந்தாங்க. நான் ஜெயித்துவை வச்சுக்கிட்டு இந்த சாப்பாடு கடையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். கண்ணு வேணான்னு சொல்லுது, ஆனால் வாய் வேணும்னு சொன்னதுனால காலிஃப்ளவர் பக்கோடாவும் இந்த காளானும் வாங்கி சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லாவே இல்லை. அப்புறம் ரைட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் சீக்கிரமாகவே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனால எங்களுக்கு சுத்தமாக காற்றே இல்லை. ஜெயித்தும் ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிட்டான். அதனால் நாங்கள் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு. போகிற வழியெல்லாம் செம்ம மழை. நல்ல வேலை நாங்கள் சீக்கிரம் கிளம்புனதுனால நாங்கள் வந்து மழையிலேருந்து தப்பிச்சுட்டு போயிட்டோம். யாருன்னா பொருட்காட்சிக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா வீக்கெண்ட்ஸில் மட்டும் போயிடாதீங்க.